ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி ஸ்பேஸ். இன்னைக்கு ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி பற்றி தான் வீடியோ. நான் ஏற்கனவே 18+ ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி போட்டிருக்கேன். இது 2+ ஆன ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டியை நான் போடுறேன். நான் ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டியை 6ஆக கேட்டகரைஸ் பண்ணி அதுதான் ரொட்டீனாக ஒரு ஃபாலோ பண்ணுறேன். அதை நான் உங்களுக்கு வீடியோவாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஃபிங்கர் ஆக்டிவிட்டிக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, கார்ட்போர்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் ஒட்டி வச்சுட்டு துணிப்பு காய போடுற கிளிப்பில் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் ஒட்டி வச்சுட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ மேட்சிங் ப்ளஸ் அவங்க ஃபிங்கர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அவங்களுக்கும். லேசிங் கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் 2+ ஏஜ்க்கு, பட் அவங்கள கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கும். இது கொஞ்சம் லாங் டேர்மாகவே இந்த லேசிங் நம்ம யூஸ் பண்ணலாம். இது மார்க்கெட்டில் அவைலபிள். இந்த ப்ராடக்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது லிங்க் கொடுக்குறேன். ப்ளஸ் நீங்கள் வீட்டிலே பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு சின்ன கார்ட்போர்டில் பஞ்சிங் மிஷின் வச்சு பக்கத்தில் ஒரு ஹோலாக போட்டுட்டு ஷூ லேஸ் கொடுத்தீங்கன்னா கூட போதும். இல்லைன்னா பழைய ஷூ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷூக்குள்ளே ஹோலில் போட்டு எடு அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். என்னோட பிஸி போர்டு ஆக்டிவிட்டியில் அதுக்கு நான் ஒரு சின்ன செக்ஷனே வச்சுருந்தேன், ஷூ லேசிங் செக்ஷன்னு. ஸோ அந்த டைமில் அது பெருசாக யூஸ் ஆகலை. ஆனால் 2+ ஆன உடனே கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ப்ளஸ் இது ரொம்ப ஈஸி கூட, ஏன்னா இதில் பெரிய ஹோல் இருக்குது. ஸோ ஈஸியாக போட்டுட்டு அதை இழுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணாங்க. தேர்ட் குக்கிங். ஆல் டைம் ஃபேவரட் குக்கிங் தான். இந்த மோட்டார் பிஸ்டலில் நான் கடுகோ இல்லை சீரகமோ ஏதாவது ஒன்று உள்ளே போட்டுட்டு அதை நான் சமையல் பண்ணும்போது அது கொடுத்தேன்னா அழகாக க்ரஷ் பண்ணி தருவாங்க. ப்ளஸ் ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் கூட. உங்களோட குக்கிங்க்கு குழந்தைங்க நம்ம டெய்லிக்கும் பண்ணுறதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துடும். ஸோ நம்மளை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற ஆர்வமாக கிளம்பிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக பெரிய மெஸ் வரும். அவங்க குக் பண்ணி முடித்த உடனே பெரிய மெஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ஸ்டில் பரவாயில்ல, அவங்க ஏதோ கற்றுக்குறாங்க. வெஜிடபிள்ஸ் கற்றுப்பாங்க, எப்படி கட் பண்ணணும்னு கற்றுப்பாங்க. நிறைய விஷயம் அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி க்ரியேட் ஆகும். நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. 2+ ஆன உடனே நான் என்ன சேஞ்ச் பார்த்தேன் அப்படின்னா, ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சு அவங்களுக்கு நீ இதை பண்ண சொல்ல முடியாது. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் நம்ம ஆக்டிவிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப ஆக்டிவ் மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் டிசைன் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். இல்லைன்னா அவங்கள சோர்வு அடிச்சிடும், ஒரு நெகட்டிவிட்டி என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க அந்த நெகட்டிவிட்டி ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா படிப்படியாக போகும்போது அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸே அவங்களுக்கு வராது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி என்னென்னா போரிங். தண்ணியில் அதை எடுத்து கீழே ஊற்றுறதுல அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறது தண்ணி எடுத்து பக்கெட்லேருந்து எடுத்து கீழே ஊற்றுறது அதுதான். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா 2 கப்பில் தண்ணி ஃபில் பண்ணி மாறி ஊற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் காமிச்சு கொடுத்தேன். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேம். ஸோ நான் எப்போல்லாம் நாங்கள் வாட்டர் கேம் அப்படின்னு சொல்லி உட்கார்றோமோ இந்த கேம் ஒரு கம்பல்சரி கேமாகவே இருக்கும். அவங்க பண்ணுவாங்க. ப்ளஸ் ரொம்ப ஜாலியாக ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எகெயின் இது கொஞ்சம் மெஸ் தான், பட் ஸ்டில் ஃபைன், ஓகே. இன்னொன்று அது கொஞ்சம் போர் அடிச்சிடும் ஆக்சுவலாக. அதனால போரிங் கேமுக்கு இன்னொன்று சின்ன இது டீ செட்டில் வந்தது, அவங்களோட கிச்சன் செட்டோட வந்துச்சு. ஸோ அதை நான் ஒரு கப்லேருந்து தண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்க பண்ணிடுவாங்க. வாட்டர் கேம்னாலே ரொம்ப ஜாலியாக பண்ணுவாங்க. அது தண்ணி ஊற்றுறதே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் கார்டன் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கள வாட்டர் பண்ண விடுங்க, ரொம்ப ஜாலியாக பண்ணுவாங்க. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க பண்ணுற கேமை தான் நம்ம ஆக்டிவிட்டியாக கொடுக்க பார்க்கணும், தவிர்த்து நம்மளால் எந்த கேமும் கொடுக்க முடியாது. ஸ்க்ரூ அண்ட் அன்ஸ்க்ரூ ரொம்ப பிடிச்ச கேம் ஆக்சுவலாக. டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை நெட்டு போல்ட்டை கலற்றி மாற்றுறதாகட்டும், அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இந்த டாய் வாங்கினேன். இது பர்ஃபெக்டாக 2+ ஏஜ் டாய் கிடையாது, கண்டிப்பாக இது 3+ ஏஜ்க்குள்ள டாய் தான்.
இந்த டாய் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். லைக் நிறைய பாட்டில்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த பாட்டில்ஸ்லேருந்து மூடி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேம்ஸ் தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ட்ரெயின் வந்து நான் ஆன்லைனில் பார்த்து வாங்கினேன். அதுக்கப்புறம் நட் அண்ட் போல்டு அகெயின் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறதுனால நட் அண்ட் போல்டு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டூல் பாக்ஸ் செட் வந்து வாங்கினேன். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சார்ட்டிங்கில் வந்து எக் ஈஸ்டர் டைமில் நிறைய எக்ஸ் கிடைக்கும். ஸோ எக் வந்து பாம்பங்கோட மேட்ச் பண்ணணும். அதுதான் இப்போ ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணுவாங்க. லைக் ரோல் அரேஞ்ச் பண்ணுறதோ இல்லைன்னா அது மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது 2+ ஏஜ் ஆன பசங்க. ஆனால் அந்த பாம்பம் கரெக்டான கலரில் மேட்ச் பண்ணால் அவங்களால மேட்ச் பண்ண முடியும். ஸோ இது ஃபைன் மோட்டார் ஸ்கில்லை தாண்டி ஒரு மென்டல் கேம் கூட சொல்லலாம். அப்புறம் பசில், நிறைய பசில் வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா ஒவ்வொன்றுமே சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எடுத்து அவங்க உள்ளே போடுறது வெளியே போடுறது அதுவே வந்து ஒரு ஸ்கில் தான். அகெயின் அது ஃபைன் மோட்டார் ஸ்கில்லோட சேர்ந்து தான் வரும். ஸோ அவங்க பசில் பண்ணுற ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னா 3+ ஆன பசிலாக இருந்தால் கூட ஓகே, அது அவங்க உள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி தான். டே பை டே அது வந்து ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். ப்ரீ ரைட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பெயிண்டிங் தான். பெயிண்ட் பண்ண ஆர்வம் இருந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெயிண்டிங் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிக்கலாம். பெயிண்டிங் மட்டும் இல்லை, கலரிங், ஸ்கெட்ச் கூட வரையலாம். பென்சில் கொடுங்க. ஆனால் பென்சில் ஸ்கெட்ச் எல்லாமே கரெக்டாக வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. நீங்கள் சாக் கொடுக்கும் போதும் பென்சில் கொடுக்கும் போதும் ஸ்கெட்ச் கொடுக்கும் போதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களோட ஹேண்ட் ப்ரீ ரைட்டிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் காமிக்கிற எல்லா விஷயமே வந்து ஒரு மாடல் தான். ஸோ இது மாதிரி தான் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மாடல் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்போவுமே நம்ம அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களோட குழந்தைங்கள நீங்கள் தான் நல்லா ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மாதிரி அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிக்கல் அண்ட் இமேஜினரி ப்ளே வந்து குழந்தைங்களுக்கு எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.